பணியாரம் பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல நான் வந்து வாழைப்பழம் உரிச்சிக்கிறேன். ஒரு 2 வாழைப்பழம் போட்டுக்கிறேன் நான். இன்றைக்கி 2 வாழைப்பழம் நம்ம மசிச்சுக்கலாம். அடுத்தது நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா உடச்சி ஊற்றிக்கலாம். இதை பீட் மாதிரி பண்ணிக்கலாம். ரெண்டுத்தையும் கலந்துக்கலாம். நம்ம ரெண்டுத்தையும் முட்டை வாழைப்பழத்தை ரெண்டுத்தையும் நம்ம கலந்துக்கணும். இப்போ நம்ம தேவையான அளவு ஏலக்காய் பொடி இதிலே சேர்த்துக்கிறோம். 2 வாழைப்பழம் 2 முட்டை, இதுக்கு தேவையான அளவு ஏலக்காய் பொடி போட்டுட்டோம். இப்போ மைதா போட போகிறோம். நம்ம தேவையான அளவுனா ஒரு கப்பு போட்டுக்கலாம். தேவையான அளவு எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிக்கலாம். சோடா மாவு போட்டுக்கலாம். ஊற்றிக்கலாம். கரெக்டாக நான் கலந்துட்டேன். இதோ இந்த பதத்தில் தான் ரெடி பண்ணிக்கணும். பாருங்கள், கரெக்டாக இந்த மாதிரி விழணும். அப்போ நமக்கு வந்து பன்னீர் ரெடி ஆகிடும். அழகாக சுட்டா பன்னீரை கடாயை வச்சாச்சு. இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம் எல்லாத்துலேயும். வந்து நம்ம பன்னீரை ஊற்றிக்கலாம். பாருங்கள், அதில் கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம். அப்போ தான் நல்லா சூப்பராக இருக்கும். பாருங்கள், என்கிட்ட குட்டி பன்னீர கடாய் தான் இருக்குது. பன்னீரத்தை பாருங்கள், பன்னீரத்தை வெந்துடுச்சு, எடுத்துக்கலாம். பாருங்கள், பன்னீர் ரெடி ஆயிடுச்சு. முட்டைலாம் போட்டு பணியாரம். பாய்.